ஓகே உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இப்போ ஓகே நம்ம விட்டதில் வந்து மாடல் பண்ண போகிறோம். எப்படி ஃபேஸ் மாடல் பண்ணணுமோ அதே மாதிரி இப்போது நோஸ், மவுத், இயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நோஸை பொறுத்த வரைக்கும் பாலிகானில் போயிட்டு ஒரு க்யூப்ல இருந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே 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 க்யூபை ஒரு சர்டன் டிவிஷன்ஸ் கொடுக்கலாம். ஒரு 2 to 2 கொடுக்கலாம். கொடுத்தாச்சு. நான் எப்பவுமே சொல்கிறது தான், டிவிஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாலிகானோட ஷேப்பை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி. ஓகே ஓகே ஃபஸ்ட்டு பொசிஷன்ஸ் வேணால் வைக்கலாம். இது வந்து ஸ்லைட்லி நாட் அ கம்ப்ளீட் சைட் வியூ, அதனால் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். பட்டு அந்த ஷேப்போட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குங்கிற ஒரு நம்மளோட மைண்டில் நம்ம திங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இமேஜில் இருந்து கூட நம்ம மாடல் பண்ணுறது ஈஸி தான். இவந்தோ இது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான மாடலாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபேஸ் மாடல் நான் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது வந்து பெட்டர், நல்ல ஒரு சைடு அண்ட் ஃப்ரண்ட் வியூவாக ஈஸியாக இருக்கிற ஒரு மாடலில் வந்து நான் செய்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் கரெக்டாக நான் சைடு வியூவில் மட்டும்தான் அலைன் பண்ணுறேன். ஓகே, ஃப்ரண்ட் வியூ போயிட்டு ஃப்ரண்ட் வியூலையும் அதே ப்ராசஸ் கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ ரெண்டையுமே உங்களுக்கு காமிச்சுக்கிறேன் அட் அ டைமில். ஓகே, ஷேடட் மோட் 6 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். 5 சாரி. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஹாஃபை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, தென் பெர்ஸ்பெக்டிவில் போயிட்டு தெளிவாக தெரியணும்னா இந்த ரெண்டு டெலிட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அதாவது 3 சைடு தான் இருக்கும். கீழே திரும்ப முன்னால் இந்த சைடு, இந்த 3 சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அலைன் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் ரவுண்டிஷாக இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸியாக இருக்குது, ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. பார்த்திங்கன்னா பாக்ஸின்னு நான் சொல்லுவேன். இதை வந்து கொஞ்சம் அலைன் பண்ணி ஒரு ரவுண்டிஷ் ஷேப்பில் வர மாதிரி இதை மூவ் பண்ணால் பெட்டர். தெரிஞ்சு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஐ மீன் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒய் ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்கொயர் பாக்ஸ் இங்கே க்ரீனில் இருக்கும். அந்த க்ரீன் அதை வச்சு இப்படி மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிக்கோங்க. இதையும் கூட அப்படி க்ரீன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் க்ரீன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, பார்த்திங்கன்னா இந்த ஷேப் இப்படி இருக்கும். ஓகே, ஃப்ரண்ட் வியூவில் இப்படி. ஓகே, ஓகே ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிற இதை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். டிவிஷன்ஸ் இப்போ ஆட் பண்ணலாம். இங்கே ஒரு டிவிஷன் ஆட் பண்ணுறேன். இங்கே ஒரு டிவிஷன் வெர்டெக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மூவ் டு ஓகே, ஓகே அலைன் பண்ணிக்கிட்டே வரேன். ஒவ்வொன்றும் எங்கேயுமே ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி பார்க்க வேண்டாம். இங்கே எல்லாத்துலேயுமே ஈக்குவல் டிவிஷனில் இருக்கிற மாதிரி வச்சுட்டாலே கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி உள்ளே போன மாதிரி இருக்குது. அப்படி நோஸ் இருக்கவே இருக்காது. ஸோ இதை வெளியே எடுத்து பிடிக்கணும்.
ரொம்ப வெளியே வந்த மாதிரி இருக்குண்ணா. பட் இந்த இடத்துல அப்படி தான் இருக்கும். இங்கேயும் அப்படி தான் உள்ள இந்த இடத்துல ஓகே தான். ஓகே, now it's time to add another division here. ஓகே, அப்புறம் இது ஹோல்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பெர்ஸ்பெக்டிவ்லேயும் போய் இன்னும் சில கரெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகே 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 ஆல்மோஸ்ட் அந்த நோஸோட ஷேப் வரணும், அவ்வளோதான். பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு chill out just using the box, 3 side of a box யூஸ் பண்ணி ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம், பட் ஸ்டில் நீட்ஸ் மோர் கரெக்ஷன். அந்த ஃபைனலாக நம்ம ஃபேஸ் பண்ண பிறகு அவரோட ஃபேஸோட ரெஃபரன்ஸ் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நவ் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகலாம். நோஸில் ஓகே, நோஸில் இது கிட்டத்தட்ட நோஸோட இது மாதிரி வந்தாலும் நோஸுங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் நாசல்ஸ் இருக்கணும், ஹோல்ஸ் போடணும். ஓகேவா, ஒரு நிமிஷம். ஓகே, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரூடை ஸ்கேல் பண்ணிங்கன்னா நோசல்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஓகே, தென் அகெயின் ஒன் மோர் எக்ஸ்ட்ரூட். இப்போ இதை மேலே இழுத்து கொண்டு போயிட்டு அதையும் ஸ்கேல் பண்ணணும். இது எல்லாமே ஃபேஸ் எக்ஸ்ட்ரூட். ஓகே, இந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம இந்த ட்ரையாங்கிள் வச்சு மூவ் பண்ணால் இப்படி நடக்கும். ஸோ ஒன்லி நான் அதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ண சொல்லுவேன் எப்பவும். இந்த பக்கம் மூக்கோட இந்த பகுதியை செய்கிறதுக்கு இதை எடுத்து செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் ஸ்கேல் இட் அகைன். ஓகே, இல்லை ஒன்றும் இருக்காங்க. ஓகே ஓகே, அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஓகே, ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணியாச்சு. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் இன்னொருக்கா செஞ்சுருந்தேன். இந்த ஹிஸ்ட்ரி பில்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது எல்லாமே இந்த ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணுறதுக்கு நான் ஷார்ட்கட்ஸ் இங்கே வச்சுருக்கேன். இந்த ஷார்ட்கட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி எங்கே இருக்குன்னா எடிட் டெலிட் டைப் பையில் போய்ட்டு ஹிஸ்ட்ரி இருக்கும், டெலிட் ஆகும். ஆனால் இந்த பட்டன் எப்படி இங்கே வரணும் அப்படின்னா, இந்த பட்டன் மேலே வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் ஆகும். வேணான்னா இதை டெலிட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி டெலிட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் இல்லையா, ஷேப்பை பாருங்கள். முகக்குன்னு சொல்ல முடியாது. இதை இன்னும் அது அவரோட ஷேப் இந்த மாதிரி வரலை. அதுக்கு நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சைடு வியூ, எங்கெங்கே இந்த ஷேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஷேப் நான் க்ரியேட் பண்ணலாம். இது ரெண்டும் ஒன்று போல் இருக்கும்னு வச்சா அது கிட்டத்தட்ட அந்த ஷேப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
கொஞ்சம் ரவுண்டிஷாக இருந்தால் நல்லது. 2014 இதோட பெட்டராக, சாரி இது 2015 இதோட பெட்டராக இருக்கும். இங்கே வந்து அந்த மூவ்மெண்ட் பண்ணுற டூல் இருக்கும். இதில் வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வைக்கணும். ஓ காட், இந்த மாதிரி எரர் வரும்போது ஃப்ரண்ட் வியூ போயிட்டு வி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெர்டெக்ஸ் ஸ்னாப்பிங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு டைரக்ஷனில் இருக்கிற இதில் மூவ் பண்ணிங்கன்னா இது வரலைன்னா இந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகே, வி ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி யுவர் வெர்ஷன்ஸ், உங்கள் வெர்ஷன் 2015 அந்த வெர்ஷனில் நல்லா ஒர்க் பண்ணலாம். என் வெர்ஷனில் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட மூக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் ஹி ஹாஸ் அ ஷார்ப் பிளேஸஸ் இன் ஷார்ப் பிளேஸ் இருக்குது அவருக்கு இந்த நோஷல்ஸ்க்கு மேலே. அந்த இதை க்ரியேட் பண்ணணுன்னா அதை இப்படி மூவ் பண்ணி பார்க்கணும். மூவ் பண்ணால் வருது, பட் இது வந்து ஒரு ரவுண்டிஷாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ், ரவுண்டிஷாக இல்லை. ரீசன் வந்து இது வந்து ஸ்கொயர் ஷேப்லேயே இருக்குது. அதனால இதையும் ரவுண்டிஷாக மாற்றினீங்கன்னா, கீழே உள்ளது கூட வேண்டாம், இந்த மேலே உள்ள இந்த ரெண்டையும் மட்டும் ரவுண்டிஷாக மாற்றினீங்கன்னா லுக்ஸ். ஓகே, இதையும் மூவ் பண்ணிங்க. இதை அடுத்து ஓகே, 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 இதை எடுத்து மூவ் பண்ணிட்டு ஓகே, இது அப்படியே இந்த ரவுண்டு ஷேப்பு, அந்த ஷேப் எல்லாமே இருக்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டு வாட் இந்த இடத்துல வால்யூம் சார மாதிரி இருக்குது. சிஸ்டம் ஹேங் ஆகுது, ரெக்கார்டும் ஆகிறதுனால கண்டிப்பாக நான் என் சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணி ஆகணும். ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் ஐ எம் ஃபேஸிங் இன் கிரியேட்டிங் த வீடியோ. ஓகே, ஐ திங்க் கம்ப்ளீட் பண்ணால் அந்த ஷேப் வரலாம். ஓகே, டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பிவட் பாயிண்ட்டை மூவ் பண்ணிக்கலாம். வி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெர்டெக்ஸில் ஸ்னாப் பண்ணிக்கலாம். நான் இந்த கார்னர் வெர்டெக்ஸில் ஸ்னாப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் எக்ஸ், இந்த எக்ஸ், சாரி இந்த எக்ஸுக்கு இந்த இதுக்கு மைனஸ் சைடில் வரணும். இந்த இது வந்து ப்ளஸ்ஸு இந்த பக்கம், அப்போ இது மைனஸ் சைடில் வர்றதுக்கு ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு மைனஸ் கொடுத்துட்டோம்னா இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கம்பைன் பண்ணிவிட்டு there is some கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டே நான் இதை ஸ்கேல் பண்ணி ஸ்ட்ரைட் லைனுக்கு கொண்டு வந்துருக்கணும். ஸ்கேல் பண்ணால் இதெல்லாம் ஸ்ட்ரைட் லைனுக்கு வரும். பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைனில் வந்துருச்சு. அதுக்கப்புறம்
shift right click, merge vertex, merge vertex. இன்னும் மிஸ்டேக்ஸ் இருக்கத்தான் செய்யும், அதை நம்ம இப்போ கரெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணிட்டு ஸ்கல்ப் ஜாமெண்ட்ரி டூலை வச்சு ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கல்ப் ஜாமெண்ட்ரி வரும், டூல் எடுத்துக்கலாம். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டூல் செட் ஓப்பன் ஆகும். ஸ்ட்ரோக்கில் போயிட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆன் பண்ணிங்கன்னா 2 பக்கம் இது வரும். இது வந்து ஆப்ரேஷனுங்கிற இதில் புஷ் ஃபுல் இருக்குது. புஷ்னா அதெல்லாம் உள்ள சாரி இப்போ ரிலாக்ஸில் இருக்குது. புஷ் பண்ணிங்கன்னா எல்லாம் உள்ளே தள்ளும். அதுக்கப்புறம் புல் வந்து it will take it out. Smooth it will smooth it and relax. இது வந்து பிஞ்ச் பண்ணும், ஷார்ப்பராக இருக்கிற இடத்த இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். சரி, நமக்கு தேவை வந்து இப்போ ஸ்மூத்து தான். ஆக்சுவலாக இது வந்து ஸ்லைட் அண்ட் இது எரேஸ், நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் எடுத்துரும். ஸ்லைடு வந்து ஸ்லைட் பண்ணும், இப்போ ரிலாக்ஸ் மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. ஆனால் நமக்கு ஸ்மூத் வேணும். இப்போ பி ப்ரெஸ்ஸிங் பி அண்ட் கிளிக் அண்ட் ட்ராக், நீங்கள் வந்து அதோட சைஸை சிறுசாகிக்கலாம். அப்படின்ட்டு இன்னும் டெக்ஸ்சர்லாம் பண்ணும்போது இன்னும் கூட ஷேப் வரும். இன்னும் டீட்டெயில்டாக பண்ணணும் அப்படின்னா இன்னும் பாலிகான் ரெசல்யூஷன்ஸை கூட்டிகிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாடல் பண்ணலாம். சரி, ஓகே ஆல்மோஸ்ட் அந்த ஷேப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சாஃப்ட்வேர் 3 or 1 எதுலனாலும் வச்சு ஒர்க் பண்ணலாம். அது வந்து எப்படி சொல்ல, அந்த ஷேப்ஸை பொறுத்து இருக்குது. நம்ம இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டோம்னா, இங்கே உள்ள இதை வந்து பாக்ஸியாகவே இருக்குது. இன்னும் ஷேப்பை வந்து ஒரு கர்வி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வர மறந்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ரவுண்ட் ஆகிக்கலாம். ரவுண்ட் ஆகிடுச்சு இல்லையா? சேம் இங்கேயும் செலக்ட் பண்ணிவிட்டு ரவுண்ட் பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் பாருங்க. திங்க் we have created his nose முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் வியூக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனால ஃப்ரண்ட் வியூவில் இருந்து பார்க்க அவரோட நோஸ் மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இல்லை, இந்த வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறது தான். மூவ் பண்ணி வச்சுட்டாலே கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்குது. ஸ்கேலும் பண்ணிக்கலாம். இங்கே கரெக்ஷன் பண்ணது இந்த பக்கம் கரெக்ஷன் ஆகலை. ஒன் மோர் திங், சிமெண்ட்ரி வந்து இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் இன் த சென்ஸ், ஃபேஸ் வந்து நமக்கு யாருக்குமே சிமெண்ட்ரியாக இருக்காது. அந்த சிமெண்ட்ரியை பிரேக் பண்ணணும். அதனால் இந்த பக்கம் மூவ் பண்ணி நம்ம மாடல் காப்பி பண்ணி இந்த பக்கம் வச்சா கூட அகெயின் சிமெண்ட்ரியை பிரேக் பண்ணுறதுக்காக சில மூமெண்ட்ஸ், சில விஷயங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அது வந்து ஃபைனல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு முக்க மட்டும் பார்க்கலாம். இந்த இடத்துல உள்ள நார்மல் ஷேப் அங்கே இல்லையே. சென்டர் போய் ஓகே, அது ஓகே. கடைசியில் ஓகே, இது ஆல்மோஸ்ட் ஓகே தான். அந்த இதில் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் இது கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஃபைனலாக கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் இப்போ கூட பெஸ்ட்டு. ஓகே,
ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இவன் தான் சின்ன மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபேஸ் முடிக்க போகும்போது நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுறோம்.